வணக்கம் மக்களே, இன்னைக்கு நான் உங்களுக்காக சமீபத்தில் ரிலீஸ் ஆகி சர்ச்சையை கிளப்பின கேரளா ஸ்டோரி 2 இந்த படத்துடைய முழு கதை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம். இந்த படத்தோட ஒன்லைன் என்ன பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் வெவ்வேறு இடங்களை சேர்ந்த 3 பெண்கள் ஆரம்பத்திலே கொல்லப்பட்டு கிடக்கிறத காட்டுறாங்க. அந்த பெண்களுடைய மரணத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடியது மனிதர்களா இல்ல மதமா, இதுதாங்க இந்த படத்துடைய ஒன்லைன். சரி வாங்க, இப்போ நம்ம இந்த படத்துடைய முழு கதைக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா வந்திருந்தீங்கன்னா மறக்காம நம்ம தமிழ் மணி தியேட்டரை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த லைக் கமெண்ட் ஷேர் லைக் பண்ணும்போது கமெண்ட் செக்ஷன்ல ஹைப்ன்ற ஒரு ஆப்ஷன் வரும். இந்த ஹைப்பிங் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம சேனலில் போடக்கூடிய வீடியோக்கள் வெகுஜன மக்களுக்கு போய் சேரும். ஸோ மறக்காம ஹைப்பிங் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க, இப்போ இந்த படத்துடைய முழு கதைக்குள்ள போவோம். படத்தோட ஓப்பனிங் சீன்லேயே இந்தியாவில் இருக்க ஒரு குறிப்பிட்ட பகுதியில் ஒரு வீட்டுக்குள்ள திடீர்னு கும்பலா போலீஸ்காரங்க வீட்டுக்குள்ள போய் பார்க்கறாங்க. உள்ள போனா உள்ள ஒரு பெண்ணுடைய சடலம் இருக்கு. இறந்து கிடக்கிற அந்த பெண்ணுடைய தலையில மொட்டை அடிக்கப்பட்டு தூக்குல தொங்கிட்டு இருக்காங்க. இது தற்கொலையா இல்ல கொலையா? இந்த கேள்விக்குறியோட அங்கிருந்து அப்படியே கட் பண்ணி இந்தியால குவாலியர்ன்ற ஒரு ஊரை காட்டுறாங்க. அங்க மாடியிலிருந்து ஒரு பொண்ணு கீழே விழுந்து இறந்து போயிருக்கா. அந்த பொண்ணை தொடர்ந்து இன்னொரு இடத்துலயும் இதே மாதிரி ஒரு பெண்ணுடைய கை மட்டும் போலீஸ்க்கு கிடைச்சிருக்கு. ஸோ வெவ்வேறு இடங்கள்ல 3 பெண்கள் மர்மமான முறையில இறந்துருக்காங்க. இப்போ அப்படியே கட் பண்ணி இந்த 3 பெண்களுக்கும் என்ன ஆகியிருக்கும் சொல்லிட்டு பிளாஷ்பேக்குள்ள போறாங்க. அந்த பிளாஷ்பேக்குள்ள சில மாதங்களுக்கு முன்னாடி கேரளால சுரேகான்ற ஒரு அழகான பொண்ணை காட்டுறாங்க. ஐடில வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அப்பா அம்மா 2 பேருமே வெல் எஜுகேட்டட். இந்த சுரேகா இருக்காங்களே, அவங்க சலீம்ன்ற ஒரு பையனை ரொம்ப நாளா காதலிச்சிட்டு இருக்காங்க. இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, சலீம்க்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆகி குழந்தை இருக்கு. ஆனா அவங்க கிட்ட இருந்து பிரிஞ்சு வந்து ஒரு தனிமையான வாழ்க்கையை தான் வாழ்ந்துட்டு இருக்கான். அதுக்கப்புறம் தான் சுரேகாவை மீட் பண்ணி 2 பேரும் காதல் வயப்பட்டிருக்காங்க. இவங்களுடைய காதலை பத்தி சுரேகா அவங்க அப்பா அம்மா கிட்ட போய் சொல்லியிருக்காங்க. ஆனா அவங்க அப்பா அம்மா காதலிக்கிறதுலாம் ஒரு பிரச்சனை இல்லை, ஆனா அந்த பையன் நம்ம மதம் இல்லாம வேற மதத்தை சேர்ந்தவனா இருக்கான், ஆல்ரெடி கல்யாணம் ஆன பையனா வேற இருக்கான், இது ஒத்து வராது அப்படின்ற மாதிரி. என்னதான் எஜுகேட்டடா இருந்தாலும் அவங்க அப்பா அம்மா இவங்க காதலுக்கு மறுப்பு தெரிவிக்க, அதுக்கு அந்த பொண்ணு இல்ல, நான் வாழ்ந்தா லிம் கூட தான், நான் அவன் கூட போயிட்டு போற லிவிங் டுகெதர்ல வாழ போறேன், அது மூலியமா அவன் எவ்வளவு நல்லவன் நான் அவங்களுக்கு ப்ரூவ் பண்றேன் அப்படின்ற மாதிரி இந்த சுரேகா பொண்ணு அவங்க அப்பா அம்மாவுடைய பெர்மிஷனோட சலீம் கூட லிவிங் டுகெதர்ல ஒன்னா வாழ்றதுக்காக கிளம்பி போறா. அவ அப்படி போறத வேண்டா விருப்பதான் அவங்க அப்பா அம்மா வழி அனுப்பி வைக்கிறாங்க. இப்படி இதுக்கப்புறம் தன்னுடைய வாழ்க்கையில சலீம் தான்ற மாதிரி சுரேகா சலீம் கூட கிளம்பி போக, அதுக்கப்புறம் அவளுடைய லைஃப்ல என்ன ஆச்சுன்னு இப்ப நம்ம காட்டல. அங்கிருந்து அப்படியே கட் பண்ணி இன்னொரு ஒரு ஊர்ல நேஹான்னு ஒரு பொண்ணை காட்டுறாங்க. இந்த பொண்ணு ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சன், ஜாவலின் த்ரோல கில்லாடி, பெருசா வீட்டுல சப்போர்ட் இல்ல. இந்த நேஹான்ற பொண்ணு ரொம்ப நாளா ராஜுன்ற ஒரு பையனை காதலிச்சிட்டு இருக்காங்க. இவங்க வீட்லயும் காதலுக்கு ஒத்துக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு நேஹா வீட்டுக்கே தெரியாம ராஜுவை திருமணம் பண்ணிக்கிறாங்க. அப்படி ராஜுவை திருமணம் பண்ணது மட்டும் இல்லாம ராஜு கூட வாழ்க்கையும் நடத்திட்டு இருக்காங்க. இது எதுவுமே அவங்க வீட்டுக்கு தெரியாது. இப்படி இருக்கும்போது தான் ஒரு நாள் நேஹாவுடைய வீட்டுல அவளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொல்லிட்டு மாப்பிள்ளை பார்த்துருக்காங்க. அவ்வளவுதான், இதுக்கு மேலேயும் மறைச்சு வைக்கிறதுல எந்த ஒரு பிரயோஜனம் இல்லைன்னு சொல்லிட்டு நேஹா ராஜுவை கூட்டிட்டு நேரா தான் வீட்டுக்கு வந்து அப்பா அம்மா கிட்ட ஆல்ரெடி எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, நான் இவரு கூட தான் இதுக்கப்புறம் நான் வாழ போறேன் அப்படின்ற மாதிரி ராஜுவை காமிக்க, அவ்வளவுதான் அவங்க அப்பா அம்மாவுக்கு இடியே விழுந்த மாதிரி ஆயிடுது. ஏன்னா இத்தனை நாள் பொத்தி பொத்தி வளர்த்த தன்னுடைய பொண்ணு நம்ம கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாம கல்யாணம் பண்ணிட்டு வந்து நிக்கிறாளேன்னு சொல்லிட்டு பயங்கர கோபமாயிடுறாங்க. அதுக்கப்புறம் அவங்கள வீட்டை விட்டு அனுப்பிடுறாங்க. வீட்டை விட்டு வெளியே வந்த நேஹா ஒரு வீடை வாடகை எடுத்து ராஜு கூட வாழ ஆரம்பிக்கிறாங்க. ஆனா 2 பேரும் பிழைக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அப்படி இருக்கும்போது தான் ராஜு வந்து, நேஹா நம்ம பேசாம என்னுடைய சொந்த ஊருக்கு போயிடலாம், அங்க என்னுடைய ஃபேமிலி கண்டிப்பா உனக்கு சப்போர்ட்டிவா இருப்பாங்க, அது போக அந்த இடத்துல ஜாவலின் த்ரோக்கு ஒரு ஸ்பெஷலான கோச் இருக்காரு, அவர் உன்னுடைய ஸ்போர்ட்ஸை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போவாரு அப்படின்ற மாதிரிலாம் பேசி இந்த ராஜு நேஹாவை கூட்டிட்டு அவனுடைய சொந்த ஊர்ல இருக்க வீட்டுக்கு கூட்டு போயிடுறான். அப்படி வீட்டுக்கு கூட்டு போன கொஞ்ச நாள்லே நேஹாக்கு ராஜு மூலியமா ஒரு உண்மை தெரிய வருது. அது என்னன்னா, இவ்வளவு நாள் ராஜுன்னு காதலிச்ச அவனுடைய உண்மையான நேம் ராஜுவே கிடையாது, ஃபைசல் தான் அவனுடைய உண்மையான நேம். எஸ், அவன் வேற்று மதத்தை சேர்ந்தவன். இந்த விஷயத்த நேஹா கிட்ட இருந்து மறைச்சிருக்கான். அவ்வளவுதான், இந்த உண்மை தெரிய வந்ததும் இவ்வளவு பெரிய விஷயத்த என்கிட்ட இருந்து மறைச்சிருக்கேன்னு சொல்லிட்டு முதல்ல கோவப்பட்ட நேஹா பலார்னு ஒன்று அரைஞ்சதும் ஃபைசல் ஒரு மாதிரி எமோஷன் ஆயிடுறான். நேஹா, நான் இந்த மதத்தில் தான் இருக்குன்னு தெரிஞ்சா கண்டிப்பா நீ என்னை காதலிச்சிருக்க மாட்டேன், அதனால தான் உன்கிட்ட இருந்து என்னுடைய மதத்தை மாத்தி என்னுடைய பேரையும் மாத்தி உன்னை காதலிச்சிட்டு இருந்தேன், இதுக்கு மேலேயும் அந்த பொய்யை கண்டினியூ பண்றதுல எனக்கு விருப்பம் இல்லை அப்படின்ற மாதிரிலாம் இவன் ரொம்ப நல்ல விதமா பேச, ஒரு பக்கம் நேஹா தன்னுடைய குடும்பத்தை பத்தி யோசிக்கிறா. இப்படி ஒரு சுச்சுவேஷன்ல திரும்ப வீட்டுக்கு போனா கண்டிப்பா வீட்டுல சேர்த்துக்க மாட்டாங்க. கல்யாணம் பண்ணிட்டு இவன் வீட்டுக்கும் வந்தாச்சு, இதுக்கு மேல வேற வழி இல்லைன்னு சொல்லிட்டு ராஜு என்கிற ஃபைசல் அவன் என்னென்னலாம் சொல்றானோ அதெல்லாம் கேட்க ஆரம்பிச்சாங்க. கடைசியா அவங்களுடைய மதத்துக்கும் அவன் மாறிடுறா. அப்படி மாறந்தே ஒரு பெரிய விழாவை எடுத்து நடத்துறாங்க. அவளுக்கு ஆலியான்ற ஒரு பேரையும் மாத்துறாங்க. இப்படி அவங்களுக்கு ஏத்த மாதிரி நேஹா பேரை மாத்திக்கிட்டு அவங்க மத வழிபடி வாழ ஆரம்பிச்சிடறா. அவளுடைய ஸ்போர்ட்ஸ் கனவியே கொஞ்சம் கொஞ்சமா விட்டுட்டு இருக்கா. இதெல்லாம் ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கும் போதே
நேஹாவை காதலிச்சு கல்யாணம் பண்ணி கூட்டு வந்த அந்த ஃபைசல் இருக்கான்ல, அவன் ஒரு வயசான பெரியவர் போய் சந்திக்கிறான். அவன் தான் அந்த கூட்டத்துக்கே தலைவர் மாதிரி இருக்காரு. அந்த பெரியவர்கிட்ட போயிட்டு நீங்க சொன்னபடியே பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் அந்த ஃபைசல் சொல்ல, பெரியவர் கீழே ஃபைசல் மாதிரி இன்னும் நிறைய இளைஞர்கள் இருக்காங்க. அவங்க எல்லாரும் இந்தியா முழுக்க பரவி இந்த மாதிரி பெண்களை ஏமாத்தி கூட்டு வந்து அவங்க மதத்துல மாத்துறதுக்கான எல்லா வேலைகளையும் இந்த பெரியவர் தான் இளைஞர் மூலியமா பண்ணிக்கிட்டு இருக்காரு. இது எதுவுமே அவனை நம்பி வந்த நேஹாக்கு சுத்தமா தெரியாது. இப்படி இவளுடைய லைஃப் ஒரு பக்கம் போயிட்டு இருக்க, அப்படியே கட்பனா இன்னொரு ஒரு ஊர்ல ஸ்கூல்ல +2 படிச்சுட்டு இருக்க திவ்யான்ற ஒரு பொண்ணை காட்டுறாங்க. இந்த பொண்ணு படிப்புல கொஞ்சம் டல், ஆனா டான்ஸ் ரொம்ப நல்லா ஆடுவா. அது போக சோஷியல் மீடியால ஒரு பெரிய இன்ஃபுளுசர் ஆகணும், கான்டென்ட் கிரியேட்டர் ஆகணும், அதுக்காக இன்ஸ்டாகிராம்ல வீடியோ எடுத்து போஸ்ட் பண்ணி வியூஸை ஏத்திக்கிட்டு இருக்கா. நார்மலா போட்டாலாம் வியூ வராதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஹாட்டா ட்ரெஸ் பண்ணிட்டு போன் முன்னாடி வீட்டுல ஆடிக்கிட்டு இருக்கா. இதை அவங்க பேரண்ட்ஸ் பார்த்துட்டு, பாரு ஒழுங்கா படிக்கிற வேலையை பாரு, இந்த வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்காத அப்படின்ற மாதிரி திட்டிடுறாங்க. இதனால மனசு உடஞ்சு போயிருக்க திவ்யாக்கு ரஹீம்ன்ற ஒரு பையன் கூட ஃப்ரெண்ட்ஷிப் ஏற்படுது. அந்த ஃப்ரெண்ட்ஷிப் காதல்ல போய் முடியுது. வீட்டில் எப்போ திவ்யா ஃபோன் எடுத்து டான்ஸ் ஆடினாலோ உடனே அவங்க அப்பா அம்மா வந்து அதை தடுத்து நிறுத்துறாங்க, ஃபோனை போட்டு உடச்சிடுறாங்க. இது எல்லாத்தையுமே திவ்யா ரஹீம் கிட்ட சொல்ல, அதுக்கு அவன், இங்க பாரு, உன் வீட்டில் இருக்கிற வரைக்கும் நீ ஆசைப்பட்டதை உன்னை பண்ணவே விட மாட்டாங்க. என் கூட வந்துட்டேன்னா நீ இஷ்டம் போல எந்த ட்ரெஸ் வேணா போடலாம், எப்படி வேணா டான்ஸ் ஆடிட்டு இருக்கலாம், அதை பத்தி நான் எந்த ஒரு கேரும் பண்ணிக்க மாட்டேன். உன் வாழ்க்கையை இஷ்டம் போல நீ பாடலாம், ஆனா நீ அதுக்கு செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான். உன் வீட்டை விட்டு வந்து என்ன கல்யாணம் பண்ணிக்கோ, என் வீட்டுல உன்னை ஏத்துப்பாங்க, அதுக்கப்புறம் நீ என் வீட்டுல நீ என்ன வேணா பண்ணிட்டு இருக்கலாம் அப்படின்ற மாதிரி அந்த ரஹீம் சொல்ல, சொன்னதெல்லாம் கேட்டுட்டு வீட்டுல போனை உடைச்ச அந்த கோவத்திலே அன்னைக்கு ராத்திரியே திவ்யா ரஹீம் கூட வீட்டு விட்டு ஓடி அவ வீட்டுக்கு போயிடறா. அதுக்கப்புறம் அவங்க வீட்டுல திவ்யாக்கும் ரஹீம்க்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. திவ்யாவையும் டோட்டலா அவங்க மதத்துக்கு மாத்தி அதுக்கான எல்லா டாக்குமெண்ட்டையும் ரெடி பண்ணிடுறாங்க. இப்படி இதெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்க, திவ்யாவோட அப்பா அம்மா போலீஸ் ஸ்டேஷன்ல போயிட்டு என் பொண்ணை ஒரு பையன் கடத்திட்டு போயிட்டான் அப்படின்ற மாதிரி கம்ப்ளைண்ட் கொடுக்க, இந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு ரஹீம் திவ்யாவை கூட்டிட்டு தன்னுடைய ஆட்கள் எல்லாருமே கூட்டிட்டு வந்திருக்கான். இந்த ஸ்டேஷனுக்கு திவ்யா வரும்போது எப்பவும் மாடர்ன் ட்ரெஸ்லயே சுத்திக்கிட்டு இருக்கக்கூடிய திவ்யா அன்னைக்கு ஃபுல்லா பிளாக் கலர் பர்தா போட்டு வந்திருக்கா. பார்த்ததும் பேரண்ட்ஸால தாங்க முடியல. என்ன காரியமா பண்ணி வச்சிருக்க, படிக்கிற வயசுல படிக்கிறத விட்டுட்டு இதெல்லாம் என்ன, உன்னை ஏமாத்தி அவனுக்கு கூட்டு போயிருக்காங்க, இன்ஸ்பெக்டர் சார் அந்த பையன் மேல போக்சோ கேஸ் போடுங்க அப்படின்ற மாதிரிலாம் திவ்யாவை பெற்றவங்க கொந்தளிக்க, ஆல்ரெடி திவ்யாவை கூட்டு போன ரஹீம் அவங்க வீட்டில் இருக்கவங்க எல்லாரும் சேர்த்து திவ்யாவை டோட்டலா அவங்களுடைய மதத்துக்கு மாத்தினது மட்டும் இல்லாம லீகலா யாராலையும் எதுவும் பண்ண முடியாத அளவுக்கு பக்கா டாக்குமெண்ட்ஸ் வச்சிருக்காங்க. ஸோ அதனால ஸ்டேஷன்லயும் அவங்களால எதுவும் பண்ண முடியல. திவ்யாவை பெற்றவங்க மனசு உடைஞ்சு போய் அங்கிருந்து போயிடுறாங்க. ரஹீம் திவ்யாவை கூட்டிட்டு வீட்டுக்கு வந்துடுறான். அப்படி வீட்டுக்கு வந்ததுதான் திவ்யாவுக்கு கொஞ்சம் கொஞ்சமா ரஹீமோடைய முழு சுயரூபம் தெரிய ஆரம்பிக்குது. அது எது மூலியமானா, திவ்யா வழக்கம் போல வீட்டுல போன் முன்னாடி ஹாட்டா ட்ரெஸ் பண்ணிட்டு டான்ஸ் பண்ணுவால, அதே மாதிரி ரஹீம் கூட வீட்டுக்கு வந்ததும் இன்ஸ்டாகிராம்ல போஸ்ட் பண்றதுக்காக ரீல்ஸ் பண்ணிட்டு இருக்கா. இதை இந்த ரஹீம் பார்த்ததும், இங்க பாரு, இந்த வீட்டில் இதெல்லாம் பண்ணக்கூடாது, முதல்ல நீ இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் போடக்கூடாது, எப்போ நீ எங்க மதத்தை படி ஃபுல்லா கவர் பண்ணக்கூடிய இந்த ட்ரெஸ் தான் போடணும் அப்படின்ற மாதிரி பயங்கர மிரட்டல் தோணியோட பேசுறான். திவ்யாவுக்கு கொஞ்சம் கொஞ்சமா இப்பதான் ரியாலிட்டி புரிய வருது. அவ வீட்டில் இருக்க வரைக்குமாச்சும் கொஞ்சம் சுதந்திரம் இருந்துச்சு, ஆனா எப்போ இவ ரஹீமை நம்பி இந்த வீட்டுக்கு வந்தாலோ அவளுடைய சுதந்திரம் மொத்தமா பறி போகுது. அவங்க வீட்டில் அவங்க மதத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் என்னென்னலாம் ஃபாலோ பண்ண சொல்றாங்களோ அது எல்லாமே திவ்யாவை பண்ண சொல்லிட்டு இருக்காங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்க, அப்படியே கட்பனா இந்த பக்கம் ஆரம்பத்தில் கேரளாவை சேர்ந்த சுரேகான்னு ஒரு பொண்ணை பார்த்தோம்ல, அந்த பொண்ணுடைய சுச்சுவேஷனை தான் இப்போ காட்டுறாங்க. சலீம் கூட லிவிங் டுகெதர்ல ஒரு வீட்டில் ஒன்னா வாழ்ந்துட்டு இருக்காங்கல்ல, அப்படி அவங்க வாழ்ந்துட்டு இருக்கும்போது சலீமோடைய எக்ஸ் ஒய்ஃபும் அவங்களுடைய குழந்தையும் சுரேகா இருக்க இந்த வீட்டுக்கே வராங்க. இதை பார்த்துட்டு சுரேகாவால ஏத்துக்க முடியல. என்ன சலீம் இதெல்லாம், அவங்க தான் நீங்க டைவர்ஸ் பண்ணிட்டீங்கன்னு சொல்லிட்டீங்களே, அப்புறம் எதுக்காக அவங்க நம்ம வீட்டுக்கு வந்திருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் கேட்க, அதுக்கு இந்த இடத்துல சலீம் சுரேகா தலையில குண்டு தூக்கி போடுற விதமா, நான் இன்னும் என்னுடைய மனைவியை டைவர்ஸ் பண்ணல, ஏன்னா அதில் சில சட்ட சிக்கல்கள்லாம் இருக்கு, குறைஞ்சது நான் டைவர்ஸ் கொடுக்கணும்னா 2-3 மாசம் தான் ஆகும், அது வரைக்கும் என்னோட ஒய்ஃபையும் என் குழந்தையும் இந்த வீட்டில் தான் இருப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, இந்த விஷயம் சுரேகாவால் ஏற்றுக்கவும் முடியல. சரி ஓகே, வேற வழி இல்லை, 2-3 மாசத்துல அனுப்பி விட்டுருவீங்களே அப்படின்ற மாதிரி சுரேகாவும் பொறுத்துக்கிட்டு போறா. 3 மாசம் ஆகுது, ஆனா இன்னமும் சலீம் அவனுடைய முதல் மனைவியை வீட்டிலேருந்து அனுப்பவே இல்லை. பற்றி கேட்டால் பயங்கரமாக சண்டை போடுறான். இவர் பேசாமல் நீயும் எங்கள் மதத்துக்கு மாறிடு அப்படின்னு மிரட்ட ஆரம்பிக்கிறான். இதெல்லாம் சுத்தமாக வேலைக்காகாது. ஆரம்பத்தில் நான் என்ன சொன்னேன், நான் என் மதத்தில் இருக்கேன், நீ உன் மதத்திலே இரு, நம்ம 2 பேரும் ஒன்றா வாழலாம்னு சொன்னோம். ஆனால் நீ இப்போ என்னன்னா உன்னுடைய முதல் மனைவியே இன்னும் டைவர்ஸே பண்ணல, இப்போ என்னையும் உங்கள் மதத்துக்கு மாற சொல்கிற, இதெல்லாம் வேலைக்காகாது, நான் என் வீட்டுக்கு போகிறேன் அப்படின்ற மாதிரி சுரேகா வீட்டிலேருந்து கிளம்ப பார்க்குறா.
அப்படி கிளம்ப பார்க்கும்போது திடீர்னு பாத்தீங்கன்னா இவளை வீட்டுல இருந்து வெளியே அனுப்ப முடியாதபடி சில பெண்கள் வந்து வழி மறைக்கிறாங்க. இவங்க எல்லாருமே சலீமோடி ஆட்கள். எஸ், சுரேகாவை அந்த வீட்டுல இருந்தே அனுப்பாம தர இழுத்துட்டு ஒரு அறைக்குள்ள போயிட்டு லாக் பண்ணி வச்சுறாங்க. அப்படி லாக் பண்ணது மட்டும் இல்லாம தினம் சலீம் வந்து ஒழுங்கா எங்க மதத்துக்கு மாறிடு, இந்த வீட்டு பெண்களோட நீயும் ஒன்னா இருக்கலாம், இல்லைன்னா பல துன்பங்களை நீ அனுபவிக்க வேண்டியதா இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் இந்த சலீம் டோட்டலா வேற விதமா பேச, இப்படி ஒருத்தனை நம்பியா நம்ம வீட்டு விட்டு வந்தோம் அப்படின்ற மாதிரி சுரேகா பயங்கரமா ஃபீல் பண்றா. அவங்க என்ன பண்ணாலும் நான் மதம் மாற மாட்டேன் அப்படின்ற மாதிரி ஸ்டபனா இருக்க சலீம் வீட்டை சேர்ந்த அந்த பெண்கள் எல்லாரும் சுரேகாவுடைய கை காலை பிடிச்சு வலுக்கட்டாயமா அவளுக்கு பிடிக்காத மாட்டு மாமிசத்தை ஊட்டி விட்டுறாங்க. இப்படி சுரேகாவோட லைஃப் ஒரு மாதிரி பயங்கர மோசமா போயிட்டு இருக்க. அப்படியே கட்னா இந்த பக்கம் நம்ம ஸ்போர்ட்ஸ் பர்சனான நேஹா இருக்கால, அவ ராஜுன்னு நம்பி வந்து பார்த்தா அவனோட உண்மையான நேம் ஃபைசல். வேற வழி இல்லாம அந்த வாழ்க்கையும் ஏத்துக்கிட்டு கல்யாணம் பண்ணிட்டு வாழ்க்கையை ஸ்டார்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு அன்னைக்கு அவனுடைய ஃபர்ஸ்ட் நைட் அறைக்குள்ள ஃபைசல் இருப்பான்னு பார்த்தா அதுக்கு பதிலாக அந்த கூட்டத்தோடைய தலைவர் அந்த பெரியவர் இருக்காருல்ல, அவரு ஃபைசல் இருக்க வேண்டிய இடத்துல இருக்காரு. அதை பார்த்ததும் நேஹாக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. ஒரு மாதிரி பயந்து போய் ஃபைசலை கூப்பிட, இங்க பாரு, இந்த இடத்துல நாங்க சொல்றதான் நீ கேட்கணும், நீ எங்களுடைய மதத்துக்கு மாறிட்டா உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, அதை மீறி ஏதாவது பண்ணனா பல விஷயங்களை அனுபவிக்கின்றதா இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் மிரட்ட நேஹாக்கு என்ன பண்றது தெரியல. ஜாவ்லின் ஸ்போர்ட்ஸ்ல வரலாறு படைக்கணும்னு வந்தா நம்மள இந்த வீட்டுல கூட கூப்பிட்டு வந்து இப்படி முடக்கி உட்கார வச்சிட்டாங்களேன்னு சொல்லிட்டு நேஹா அவங்கள டோட்டலா அப்போஸ் பண்ண ஆரம்பிக்கிறா. அதனாலே அந்த பொண்ணு அந்த பெரியவர் நாசம் பண்ணது மட்டும் இல்லாம நிறைய ஆண்களை அந்த பொண்ணு நாசம் பண்ண விடுறாங்க. கிட்டத்தட்ட அந்த வீட்டுல அந்த பொண்ணு ஒரு ப்ராஸ்டியூட் மாதிரி நடத்த ஆரம்பிச்சிடறாங்க. இப்படி நேஹா ஃபைசலோடைய வீட்டுல நரகத்தை அனுபவிச்சுட்டு இருக்க. அப்படியே கட்னா இந்த பக்கம் ஸ்கூல் பொண்ணு திவ்யாக்கு என்னாச்சுன்னு சொல்லிட்டு இப்ப காட்டுறாங்க. வீட்டில தான் தன்னால சுதந்திரமா ஒரு வீடியோ போட முடியல, நினைச்ச ட்ரெஸ்ஸை போட்டு ரீல்ஸ் பண்ண முடியல, அதனால ரஹீம்ன்ற ஒருத்தனை காதலிச்சு அவன் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் சுதந்திரமா தனக்கு பிடிச்சதை பண்ணலாம் சொல்லிட்டு திரும்பவும் பழையபடி நல்ல மாடர்னான ட்ரெஸ் எல்லாம் போட்டு ரீல்ஸ் பண்ணிட்டு இருக்கா. இதை பார்த்த ரஹீம் கோவப்பட்டு அவளை போட்டு அடிச்சது மட்டும் இல்லாம போன் கிண்ணெல்லாம் உடச்சு போட்டு, இங்க பாரு, இதுக்கப்புறம் நீ இந்த ட்ரெஸ்ஸை தான் உடுத்தணும், ஒழுங்கா நீ எங்க வீட்டுல இருக்கக்கூடிய பெண்கள் எப்படிலாம் இருக்காங்களோ அது மாதிரிதான் ட்ரெஸ் பண்ணணும், அவங்கள மாதிரிதான் நடந்துக்கணும், இப்படிலாம் நீ பப்ளிக்ல வீடியோ எல்லாம் போட்டு இருக்க முடியாது அப்படின்ற மாதிரி இந்த ரஹீம் டோட்டலா சேஞ்ச் ஓவர் ஆகி திவ்யாவை போட்டு போலாம் பொழந்துறான். என்னடா நம்ம லைஃப் இப்படி மாறி போச்சுன்னு சொல்லிட்டு வெவ்வேறு இடங்கள்ல இருக்கக்கூடிய 3 பெண்களான சுரேகா, நேஹா அண்ட் திவ்யா 3 பேரும் டோட்டலா மனசு உடஞ்சு போயிடறாங்க. அப்படியே ஒரு வருஷம் ஓடுது. ஸ்கூல் பொண்ணா இருந்த திவ்யா பிரெக்னென்ட் ஆகி இப்ப குழந்தையே பெத்துட்டா. ஆரம்பத்துல அவ எவ்வளவு மாடர்னா இருந்தாலும் அதெல்லாமே டோட்டலா சேஞ்ச் ஓவர் ஆகி ரஹீம் வீட்டுல ஒரு வேலைக்கார மாதிரி இருக்கா. ரொம்ப நாள் கழிச்சு பழையபடி அவ ரீல்ஸ் போடலாம்னு சொல்லிட்டு போன் எடுத்தாலே திரும்பவும் ரஹீம் வந்து போட்டு அடின்னு அடிச்சு போனை உடச்சி போட்டு போயிடறான். இந்த மாதிரி அந்த வீட்டுல பல இன்னல்களை திவ்யா சந்திச்சிட்டு இருக்கா. இது எப்படியாச்சும் என்னுடைய அப்பாவுக்கு தெரிவிக்கணுன்றதுக்காக ரஹீம் வீட்டுல அவ என்னெல்லாம் கொடுமைகள் அனுபவிச்சுட்டு இருக்காளோ அது எல்லாமே ஒரு வீடியோவை எடுத்து அவங்க அப்பாவுக்கு அனுப்புறா. இவன் இந்த மாதிரி வீடியோ எடுத்து அவளுடைய அப்பாவுக்கு அனுப்பிட்டான்ற விஷயம் ரஹீம் தெரிய வந்ததும் அவ்வளோதாங்க போட்டு அந்த பொண்ணை மாட்டு அடிக்கிற மாதிரி அடிச்சிடறான். அப்படி அடிச்சு போட்டதுல அந்த பொண்ணு அந்த ஸ்பாட்லயே இறந்து போயிடறா. திவ்யா இறந்து போயிட்டான்ற விஷயம் அவங்க வீட்டுல இருக்கவங்க தெரிய வந்ததும் உடனே அந்த பொண்ணை காணா போனமா மாத்திர விதமா துண்டு துண்டா வெட்டி கவர்ல போட்டு எடுத்துட்டு போயிட்டு அந்த ஊருக்கு ஒதுக்குப்புறமா இருக்கக்கூடிய காட்டுப்பகுதியில போட்டுறாங்க. அப்படி போடப்பட்ட திவ்யாவோட உடல்ல இருந்த ஒரு கையை தான் படத்தோடைய ஆரம்பத்தில் நம்ம பார்த்துருப்போம். இப்படி திவ்யாவோட நிலைமை இந்த அளவுக்கு கோர சம்பவம் முடிய அப்படியே கட் பண்ணா இந்த பக்கம் கேரளா பொண்ணான சுரேகாவோடைய நிலைமை தான் காட்டுறாங்க. அந்த பொண்ணையும் எப்படியாச்சும் மதம் மாத்தணும்னு சொல்லிட்டு டெய்லி டார்ச்சர் பண்றாங்க. இதுக்கு மேலேயும் இந்த டார்ச்சரை அனுபவிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அந்த வீட்டுல இந்த சலீம்னால எவ்வளவு கொடுமைகள் அனுபவிச்சாலோ எல்லாத்தையுமே ஒரு லெட்டர்ல எழுதி வச்சுட்டு இதுக்கு மேலேயும் இவங்க கொடுக்குற கொடுமைகள் டார்ச்சர் எல்லாம் அனுபவிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு தன்னை தானே தற்கொலை பண்ணிக்கிறதுக்காக தூக்கு மாட்டிக்க போறா. அப்படி தூக்கு மாட்டுறதுக்கு முன்னாடி சுரேகா கிட்ட சலீமுக்கு பிடிச்சதே அவளுடைய முடிதான். ஸோ அதனால அவளுடைய முடியை மொத்தமா ஷேவ் பண்ணிட்டு மொட்டை அடிச்சபடியே தூக்கு மாட்டி இறந்துடுறாங்க. இதைத்தான் நம்ம படத்தோடைய ஆரம்பத்துல வீட்டுக்குள்ள போலீஸ்காரங்க உள்ள போய் பார்க்கும்போது மொட்டை அடிச்சபடி ஒரு பொண்ணுடைய சடலம் கிடைச்சிருக்கும். அது சுரேகாவுடைய சடலம் தான். அப்படியே கட்டினா இந்த பக்கம் இப்போ ஸ்போர்ட்ஸ் பர்சனான நேஹாவோட நிலைமையை தான் காட்டுறாங்க. அந்த பொண்ணையும் அந்த வீட்டில் கிட்டத்தட்ட ஒரு ப்ராஸ்டியூட் மாதிரி நடத்திட்டு இருக்காங்களே. இதுக்கு மேலே அதை பொறுத்துக்க முடியாது. அந்த பொண்ணு யாரும் கண்டுக்காத நேரமா பார்த்து அவங்க வீட்டோடைய மாடியிலேருந்து எகிரி குதிச்சிருக்கா. அப்படி குதிச்சதும் ஸ்பாட்லேயே நேஹா இறக்கல. ஆரம்பத்தில் மாடியிலேருந்து விழுந்து இறந்த மாதிரி ஒரு பாடியை பார்த்தோம்ல, எஸ் அது நேஹா தான். நேஹா இன்னும் சாகல, அவளுடைய கை கால் தான் அடிபட்டிருக்கு. அந்த அடிப்பட்ட கை கால்களோட நேஹா பக்கத்தில் இருக்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு குத்துயிரும் கொலையுமா போயிட்டு தனக்கு நடந்த அந்த கொடுமையான விஷயங்கள் எல்லாம் சொல்லி ஒரு பெரிய கும்பல், அந்த கும்பலுக்கு ஒரு தலைமை, அவன் சொல்ற பேச்சை கேட்டுட்டு இளைஞர்கள்லாம் போயிட்டு இந்த மாதிரி பெண்களை மதம் மாத்தத்துக்காக காதல்ன்ற போர்வையில பேசி
மயக்கி வீட்டுக்கு கூட்டு வந்து மதம் மாற சொல்லி டார்ச்சர் பண்ற விஷயங்கள் இது எல்லாத்தையுமே ஒண்ணு விடாம எக்ஸ்பிளைன் பண்ண. அதே சமயம் இந்த பக்கம் திவ்யாவோட அப்பாவுக்கு சாகிறதுக்கு முன்னாடி திவ்யா அனுப்பின அந்த வீடியோ அதை அவங்க அப்பா அம்மா பாத்துறாங்க. அதே மாதிரி சுரேகாவோட அப்பா அம்மாக்கும் அவளுக்கு என்ன ஆச்சுன்ற விஷயங்களும் தெரிஞ்சுக்கிறாங்க. இப்படி இவங்க எல்லாருக்கும் அந்த 3 பெண்களுடைய இந்த அவல நிலைக்கு யார் காரணமோ அவங்களுடைய இடத்தை நோக்கி அவங்களுடைய கும்பலை கூட்டிட்டு போறாங்க. போகும்போது போலீஸையும் கூடயே கூட்டு போக அவ்வளவுதாங்க அந்த மொத்த கும்பலையும் பிடிச்சிட்டு வந்து ஸ்டேஷன்ல வச்சு பொலன்னு ஒரு பக்கம் பொழந்துகிட்டு இருக்க. பெண்கள் யாரும் இந்த மாதிரி ஒரு வலையில போய் சிக்கிக்கிட கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு விழிப்புணர்வையும் கொடுக்குறாங்க. அப்படி இந்த படத்தையும் முடிக்கிறாங்க. ஏன்னா மக்களே, இந்த கேரளா ஸ்டோரி படத்துக்கு நான் கொடுத்த வாய்ஸ் ஒரு கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன். இதே மாதிரி தொடர்ந்து நம்ம மினி தியேட்டரில் ரிலீஸ் ஆகக்கூடிய படங்களெல்லாம் நீங்கள் பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம நம்ம தமிழ் மினி தியேட்டர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா அந்த லைக் கமெண்ட் ஷேர் லைக் பண்ணும்போது கமெண்ட் செக்ஷனில் ஹைப் பண்ணுற ஒரு ஆப்ஷன் வரும். அந்த ஹைப்பிங் கிளிக் பண்ணிக்கிட்டீங்கன்னா நம்ம சேனலில் போடக்கூடிய வீடியோக்கள் வெகுஜன மக்களுக்கு போய் சேரும். ஸோ மறக்காம ஹைப்பிங் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி மக்களே, இதே மாதிரி ஒரு சூப்பர்